அமித்ஷாவை சந்தித்து ஓபிஎஸ் டிடிவியை மீண்டும் கூட்டணியில் சேர்ப்பது பற்றி அண்ணாமலை ஆலோசிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷாவை அண்ணாமலை சந்திக்க உள்ள நிலையில் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடிக்கே அதிகாரம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக பொதுக்குழுவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை என்று கட்சியின் பொதுக்குழுவில் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை வரவேற்று அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கே அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், இப்போ அமித்ஷாவை அண்ணாமலை சந்திக்க உள்ள நிலையில அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, தீர்மானங்கள்ல இப்ப தமிழகத்துல இந்த கடந்த சில வாரங்களாக நடக்கின்ற முக்கிய பிரச்சனை என்னவென்றால் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஒரு கருத்தும் இல்லாமல் ஏதோ மாநில அரசாங்கமும் இங்க இருக்கின்ற அதிகாரிகளும் எல்லாரும் ஏதோ ஜி.ஆர். சாமிநாதனுடைய அதிகாரத்தில் ஏறி விளையாடுறது போல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்க காரணம் என்னவென்றால் அந்த அளவுக்கு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் இன்று இருக்கின்ற அதிமுகவுக்கும் அமித்ஷா மேல இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். இதை கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி இன்னும் ஒரு வரி கூட இந்த தீர்மானங்கள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் உருவான ரெசல்யூஷன்ஸாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதனால இது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தன்னுடைய கைவசத்தில் இருக்கிறது, வேற யாரும் அதிமுகக்குள்ள வர முடியாது என்ற அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டுமே தவிர அதற்கான ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்காகத்தான் நான் பார்க்கிறேன். சார், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளித்திருந்தாலும் கூட்டணியின் அனைத்து நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமியை மேற்கொள்வார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக முடியாது. இது எல்லாம் தீர்மானிக்கிறது அஇஅதிமுகவின் ஒரு நிரந்தர பொதுச்செயலாளர் ஒருத்தர் டெல்லியில் உட்கார்ந்து இருக்காரு. அவருடைய இசைவு இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிரந்தர பொதுச்செயலாளருடைய பேரு தான் அமித்ஷா. அவரை கேட்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. நாம பார்த்தோம் ஏப்ரல் மாதத்தில் எப்படி வற்புறுத்தப்பட்டு அதிமுக மேடைக்கு அழைக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டு அதுல நீங்க தான் கூட்டணி கட்சி என்று கூறின விஷயம் நாம் மிக தெளிவாக பார்த்தோம். அப்ப அவருக்குத்தான் அதிகாரம் இருக்குமே தவிர நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல ஒரு ரோலே கிடையாது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.